இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தான் இந்த சிவன்மலை. இந்த சிவன்மலை கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் மீனராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள் தடையில்லாமல் நடைபெற, சுப காரியங்கள் வீட்டில் நடைபெற நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி நண்பர்களே, ராசியில் 12வது அமைந்த நீங்கள் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதம்னே, உத்திராட்டாதி ரேவதினே அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் குருனே, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனோ, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனே, புதன் கேதுன்னு கலத்தர ஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனே, அயன சைன போகஸ்தானத்தில் சனினு ராகுன்னு கிரக நிலைகள் வரப்போகுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்குன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஆனால் நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையிலுங்க ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறல. இந்த கிரக மாற்றத்தால் சில ராசிக்கு நல்ல பலனும் சில ராசிக்கு சில கெடுதலையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்கள் மாற்ற இருக்குது. மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடையுதுங்க. பொதுவாக இந்த மாதம் கடகம், விருச்சிகனே, மீன ராசிகளுக்கு அற்புதமான ஒரு காலமாக அமைந்துடுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் நிரந்தர தன்மை உங்களுக்கு உண்டாகிடுங்க. திடீர் பணவரவுகள் ஏற்படுங்க. மிதுனம், துலாம், கும்பராசிகள் நன்றாக இருக்குதுங்க. வீடு வாங்குவோருக்கு சிறப்பான காலகட்டம் தாங்க இது. சிக்கல்கள்னே எதிர்கள் பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. இழுபறியான காரியங்கள் முடிவுக்கு வருங்க. மனதள நினைத்த காரியங்கள் படிப்படியாக நீங்க நிறைவேற்றுவீங்க. நீங்களே எதிர்பாராத வகையில இறங்கிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியாக வந்து குவியுங்க. பெரியவர்கள் மூலம் உங்களுக்கான ஆதாயம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டத்தை திக்கு முக்காட போறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்துடும். உத்தியோகத்தில் இது நாள் வரை பார்த்தீங்கன்னா இருந்த தடைகள் விலக போகுதுங்க. உங்கள் திறமைக்கேற்ப பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. சிலருக்கு மனதிற்கு எதிர்பார்த்தபடியே பார்த்தீங்கன்னா புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டமிட்ட புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு உருவாக போகுது. கல்வியில் அருமையான முன்னேற்றம் காண்பீங்க. எதிர்காலத்தை நினைத்து திட்டமிட்டபடியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. கல்விக்காக நீங்கள் தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். சுப காரியங்கள் தடைகள் இருந்து விலகிடுங்க. சேமிப்பு இரட்டிப்பாகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. பணச்சீட்டு, நகைச்சீட்டு, பங்குச்சந்தைகளில் சிறப்பான லாபத்தை பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரித்திருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி இருப்பதை நினைவில் வைத்துக்கொள்ளவும் வேண்டும். வார்த்தைகளை கவனமாக இருங்க. உறவுகள், நண்பர்கள், உத்தியோகம், தொழில்னு எல்லா இடங்களிலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். வாக்குவாதம் தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. இரத்தத்தில் பரவக்கூடிய நோய், பாரம்பரியமாக மரபணுவில் இருக்கக்கூடிய நோய் ஆகியவற்றில் கவனமாக இருங்க. உடற்பயிற்சியை வாடிக்கையாக்கி கொள்வது நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் அந்நியர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. பிறர் குடும்ப விவகாரங்களை நீங்கள் தலையிடுவதை தவிர்த்திடுங்க. வியாழக்கிழமை தோறும் நீங்கள் ராகவேந்திர வழிபாடு செய்வது உங்களுடைய மனக்குறைகளை நீக்கி வெற்றி பாதைகளை உருவாக்கி தருங்க. குடும்பத்தில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே அக்கறையை காட்டுவீங்க. கவலை, பயம் இல்லாமல் செயல்படக்கூடியவங்க நீங்கள் தாங்க. எல்லா விஷயத்திற்கும் மனசாட்சியை நம்பக்கூடியவர்களாக இருப்பீங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நல்ல பலனை அள்ளித்தரக்கூடிய நிலை தாங்க இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறைந்துடுங்க. எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கிடுங்க. வாகனத்தில் செல்லும்போது மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. மேலும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம்.
எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் தகுந்த முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு அதிகரித்திடும். பணவரத்து திருப்திகரமாக இருக்க போகுது. பாக்கிகள் வசூலிப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக தாங்க கிடைத்திடும். சக ஊழியர்களுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உறவினர் வருகை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது தாங்க நல்லது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. பெண்களுக்கு திடீர் செலவுகள் கூட உண்டாகலாம். காரியங்களாக தடை தாமதம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாதிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயருங்க. எதிர்கட்சியினுடைய உதவ போகிறாங்க. மறைமுக போட்டிகள் அனைத்தும் விலகிடுங்க. தொண்டர்கள் உதவியுடன் நீங்கள் செயலாற்றுவீங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதையும் நீங்கள் பெறுவீங்க. எதிர்பார்த்தா பண வரவு உங்களுக்கு வந்து சேருங்க. உங்கள் உழைப்பீடு நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் உண்டுங்க. பதக்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலில் ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக உங்கள் ராசியில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிரகநிலை பொறுத்தவரை நீங்கள் விரும்பியது கிடைக்க கூடுதல் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். சஞ்சரனுடைய சஞ்சாரத்தால் பண வரத்து அதிகரித்துடுங்க. பயணம் மூலம் உங்களுக்கான லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்கள் உங்களுடைய நட்பு பெறுவாங்க. வாகனம் மூலம் லாபம் உங்களுக்கு வந்து சேருங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலனை பெறுவீங்க. வரக்கூடிய உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல விதத்திலும் உங்களுக்கு புகழ் கூடி வரும். மற்றவர்கள் பிரச்சனைகளை வாதாடி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்து விலகிடுங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பீங்க. வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் நீங்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். மேல் அதிகாரிகள் உதவி உங்களுக்கு கிடைத்திடுங்க. சக ஊழியர் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகுதுங்க. உறவினர்கள் வருகை இருக்குங்க. போன்ற சுப காரியங்கள் எந்தவித தடையும் ஏற்படாது. நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்துடுங்க. சுவையான உணவை உண்டு மகிழ்வீங்க. மனோபலம் உங்களுக்கு கூடுதலாக பெறுங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்க. இப்படி செய்து வருவதால் செல்வ வளம் உங்களுக்கு பெருகிடுங்க. கல்வியில் உங்களுக்கான வெற்றி கிடைத்திடுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகளாக பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தினங்களாக 17 18 அமைய போகுதுங்க. சந்திராஷ்டம தினங்களாக பார்த்தீங்கன்னா 24 25 26 அமைச்சிருக்கு. இந்த 3 நாட்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சில் நிதான தேவைங்க. கோபத்தை குறைத்து கொள்ளணுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகப்படியான நற்பலன்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்னே நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாருங்க. மீனராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நற்பலன்களை நீங்கள் பெற வேண்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரணுங்க. வருடத்திற்கு ஒரு முறை உங்களால் முடிந்தால் திருச்செந்தூர் ஆலங்குடி கோவிலுக்கு போய் குரு பகவானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடித்தருங்க. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடன் இருக்கக்கூடிய தாய் தந்தையரே நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே உங்களுடன் வைத்து அவர்களுக்கான தேவையான செய்து வந்தாலே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே நிலைத்திருக்குங்க. நீங்கள் கோவில் சம்பந்தமான காரியங்களில் உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும் நீங்கள் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவது குருவினுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. அரச மரங்களை வெட்டுவதை நீங்கள் முற்றிலுமே தவிர்க்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் வேதம் அறிந்த பிராமணர்களுக்கு நீங்கள் ஆடைகளை தானமாக வழங்குவதும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்துக்கோங்க. கோயில் யானைகளுக்கு நீங்கள் வியாழக்கிழமை பழங்களை கொடுப்பது ரொம்பவே நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த பதிவில் நாம் மீனராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் எப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டோம். உங்களுக்கான ஒரு எளிய பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கொண்டுங்க. இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்து அதற்கான பலனை பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் வேலிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நீங்கள் இந்த ஒரு பதிவை எங்கிருந்து பார்க்குறீங்க, உங்களுடைய பிறந்த தேதி நேரம் கூட மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
உங்களுடைய நண்பர்களுக்கோ இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்.